ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவை பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆவரேஜ் ஈஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஆவரேஜ் ஈஃப் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லி தந்திருந்தேன். ஆவரேஜ் ஈஃப் ஃபார்முலாஸ், ஆவரேஜ் ஈஃப் அல்லது ஆவரேஜ் ஈஃப்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிமிலர் சம் இஃப் அண்டு சம் இஃப்ஸ் ஃபார்முலா மாதிரியே தான் வந்து சிமிலராக வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து எந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி அது பிளேஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளேஸ் 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போது முன்னாடி வந்து பார்க்கும்போது ஆவரேஜ் ஈஃப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் மட்டும் இருந்துச்சு, அதில் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆப்பிளை மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம ஆவரேஜ் ஈஃப்ங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். இப்போ அதே மாதிரி பிளேசஸ் வந்து, அதாவது செகண்ட் கண்டிஷன் வந்து ஒன்று ஆட் ஆகிருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் வந்து எடுக்கிறதுக்கு அங்கே எப்படி சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஆவரேஜ் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படி தான் வந்து இதை வந்து எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஆப்பிளுக்கு வந்து சென்னையில் வந்து 60 ரூபாய் அப்படின்னு வந்து இருக்குது. மறுபடியும் திருச்சியில் ஆப்பிள், அதே ஆப்பிள் திருச்சியில் வந்து 120 ரூபாய்ன்னு இருக்குது. மறுபடியும் அதே ஆப்பிள் சென்னையில் 140 ரூபான்னு இருக்குது. இப்போது ஆப்பிள் சென்னை இந்த 2 கண்டிஷனை வச்சு அதற்கான ஆவரேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேல்யூ ப்ளஸ் அதாவது இந்த வேல்யூ இல்லை, இந்த வேல்யூ, இந்த 2 அதாவது டாப்பு இந்த பாட்டம், இந்த 2 வேல்யூ தான் வந்து ஆப்பிள் சென்னைன்னு இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ் தான் நமக்கு வந்து இப்போ வந்து வரணும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் இஃப்ஸ். ஏன்னா 2 கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக வந்து ஆவரேஜ் இஃப்ஸுங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். சம் இஃப்ஸில் எப்படி வந்து சம் ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஆவரேஜ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான், ப்ரைஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு கம்மா கொடுத்துக்கோங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள், ஏன்னா இங்கே வந்து ஆப்பிள் தானே வச்சுருக்கோம், அந்த க்ரைட்டீரியா ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கம்மா போட்டுக்கோங்க, தென் ஆப்பிளை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2னா இங்கே இருக்குல்ல, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 உடனே பி காலமை சூஸ் பண்ணுங்கள், கம்மா போட்டுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் க்ரைட்டீரியா வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 அப்படின்னு வந்து வந்துடும். ஏன் 100 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ளஸ் இது, அதாவது 140 + 60 வந்து 200 டிவைடட் பை 2 வந்து 100. உங்களுக்கான ரிசல்ட் வந்து இங்கே வந்துருச்சு இல்லையா? இப்படி தான் வந்து நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அதே மாதிரி எக்ஸலில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸலில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன்.